ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. என்னென்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்பணும் வேறு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுப்பில் இப்போ ஒலை கொதிக்குது, நல்லா கொதிக்குது. இங்கே அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன செய்யலான்னு வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ அரிசி களைஞ்சி வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ உலையும் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி எடுத்து நம்ம போட்டுட்டு அடுத்த வேலை என்னென்னு அப்புறம் பார்ப்போம். தொட்டுக்க செய்கிறது, குழம்பு செய்கிறது எல்லாமே. மொத்தம் எத்தனை டம்ளர் போட்டிருக்கேன்னா 5.5 டம்ளர். 5.5 டம்ளர் அரிசி. இது வெள்ளை சாதத்துக்கு ஓகேங்களா. 5.5 டம்ளர்னா டம்ளர் அளவு காமிக்கிறேன். எந்த டம்ளர் அளவு போட்டேன். கொஞ்சமாக உப்பு, அதாவது சமையல் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு, இந்த ஸ்பூனால் அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமும் வேகும். ஏன்னா ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் ஆகும், கேஸ் மாதிரி ஆகாமல் ரொம்ப நேரம் ஆகும். அதோட குண்டா வேறு குக்கர் இல்லையா. ஸோ உப்பு போட்டோம்னா சீக்கிரமும் வேகும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், தொட்டுக்க செய்யணும். உருளைக்கிழங்கு அலசி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் எத்தனை உருளைக்கிழங்கு, 7 இது கிடக்கு. ஓகேங்களா. காலை சாப்பாடு இது தான், மத்தியானம் ஏன்டா 5.5 டம்ளர்லாம் போடுறீங்கன்னா, காலை சாப்பாடு இது தான், மத்தியான சாப்பாடு இது தான், நைட்டு சாப்பாடு இது தான், திரும்ப நாளைக்கு காலையில் தான் சமைக்கிறது. ஓகேங்களா. அதனால தான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நம்ம நைஸாக அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு நல்ல நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. அது கொஞ்சம் தண்ணியில் வைக்கணும். ஏன்னா அப்படி கலர் மாறுது தெரியுதுங்களா, வேறு கலர் மாதிரி ஒரு கொஞ்சம் எல்லோ மாதிரி மாறுதில்ல. கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தோம்னா அந்த கலர் மாறாது. நம்ம உடனே சமைக்க போகிறது தான், அதனால் தண்ணியில் எல்லாம் போட வேண்டியதில்லை. அலசி எல்லாம் நீட்டாக கழுவி தான் இது பண்ணுது. சோறு ரொம்ப குயிக்காக வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா தண்ணி ஏற்கனவே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட போடவும் கொஞ்சம் குயிக்காகவே சோறு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா சோறு பக்குவமாக வெந்துடும். சோறு இன்றைக்கி விரையாக தான் வடிக்க போகிறோம், நல்லா குலைவாக வடிக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சாப்பாடு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, சோறு வேகட்டும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. அது உருளைக்கிழங்கு வறுவல். ஓகேங்களா. ஓகே, அதுக்கு இப்போ நம்ம மற்ற விஷயங்களை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்னென்ன அப்படின்ட்டு. நம்மளோட சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. சாப்பாடை வடிச்சிடலாம். சாப்பாடை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொட்டுக்க செய்கிறது என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டு சாப்பாடுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சுக்குவோம். என்ன செய்வோம், சாப்பாடை வடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடை இறக்கி வச்சுட்டு பார்ப்போம் என்னன்னு சொல்லுவோம். நல்லா இருந்துச்சு. சாப்பாடை இறக்கி வச்சுட்டு இருங்க. ஓகே, சாப்பாடை இறக்கி வச்சாச்சு. அங்கே அது இருக்கட்டும். இந்த 1 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வீணாக போயிடும். நம்ம அதுக்கு முன்னாடி தொட்டுக்க செஞ்சிடலாம். குண்டான வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றுறோம். நல்ல ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயும் எண்ணெய் பாட்டில் இல்லாமல் எறும்பு ஏறுதுங்க எண்ணெயில். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிருச்சு. அவ்வளோதான். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? வச்சோடனே சூடாயிருச்சு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அள்ளி போடுறோம். அதில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நைஸாக வெட்டிக்கணும். ஏன்னா இல்லாட்டி அதை உருளைக்கிழங்கு இதாயிரும், எதாயிரும், வதங்காது. இது வேவாது. தண்ணியில் வேக வைக்கிறதில்ல, இது எண்ணெயிலே தானே போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். அதனால் வேவாது சீக்கிரமாக. ஓகே, நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டாச்சு. தட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் போதும். அதுக்கு மேலே சேர்த்தோம்னா வீணாக போயிடும். ஓகே, அது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மிளகாத்தூள்லாம் போடணும். அதுக்குள்ளேயும் சோத்தை வடிச்சிடும்.
உருளைக்கிழங்கு சும்மா ஒரு கிண்டி கிண்டி விட்டேன். மறந்தே போயிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் பேர் போட்டுக்கணும். மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கணும். இது ஸ்டவ்னால சிம்ல எல்லாம் வைக்க முடியாது. சோத்த வச்சிடலாம். பாத்திரம் கொஞ்சம் சரியில்லாத பாத்திரம், வடிக்கிற பாத்திரம் இல்லாட்டி அப்படியே நிக்க வச்சுட்டு நம்ம படுக்க போயிடலாம். ஆனா இப்ப நிக்க வைக்க முடியாது. ஓகே, சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வேகட்டும், மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, அது எல்லாமே வேகட்டும். இப்போ சாப்பாடும் சைடிஷும் ரெடி ஆகிடுச்சு. நான் காமிக்கிறேன், எல்லாம் ரெடி ஆகும். சாப்பாடு எப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க, அருமையாக வந்திருக்கா. ஒன்றும் குழையவும் இல்லை, எதுவுமே இல்லை, நீட்டாக வந்திருக்கு. ஓகே, இந்த சாப்பாடு இங்கே வச்சுட்டு இந்த கஞ்சி இருக்குல்ல, இந்த கஞ்சியை ஒரு டம்ளர் இப்போ குடிக்க போகிறேன். என்னென்னா உப்பும் போட வேண்டியதில்லை, ஏன்னா சாதத்தில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு பாக்கியெல்லாம் கீழே ஊற்றிட வேண்டியது தான் செடிங்களுக்கு. ஓகே, உருளைக்கிழங்கும் சூப்பராக வந்துருச்சுங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலே, உருளைக்கிழங்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலே சும்மா மாசாக வந்திருக்கா. வேகட்டும்னா நல்லா வேகட்டும். ஓகே, ரொம்ப சூப்பராக தரமாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவலும் சும்மா மணக்க மணக்க பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா புளி தண்ணி வைக்க போகிறோம். புளி தண்ணி வச்சு அந்த சாதத்தில் ஊற்றி கிளறது. அது எப்படின்ட்டு பார்ப்போமா, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, நம்மள்ட்ட பாத்திரம் இல்லாததுனால புளி தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த டீ வைக்கிற இதையே வச்சுக்குவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் எங்கடா அது தேங்கானே இங்கே வச்சுட்டேண்ணா. ஓகே, நல்ல ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சாதம் கிளறதுக்கு நல்லா வரும். போதும். ஓகே, இதை வச்சாச்சு. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது வந்து புளி சாத பவுட்ரு. நான் எலுமிச்சை சாதம் தான் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு கருவேப்பில்லை ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருந்துச்சு. அதனால் அதெல்லாம் இல்லை. இதுனா புளி சாத பொடினா சிம்பிளாக வரமிளகாவும் கடுகு மட்டும் போட சொன்னாங்க. ஓகே, நம்ம கொஞ்சோண்டு கடுகு எடுத்து போட்டுடலாம். நல்லா வெடிக்கட்டும். அதோட ஒரு 3 வரமிளகா பிச்சு வச்சது, 3 வரமிளகாவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கரண்டி வேறு இல்லையா, அடப்பா வந்து பரவாயில்ல. இப்போ இந்த புளி சாத பவுடரை கொட்டிடலாம். அதாவது இது 200 கிராம் சாதத்துக்கு 1 பாக்கெட்னு போட்டிருக்காங்க ஆச்சி புளி சாத பொடியில். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மள்ட்ட ஒரு 3/4 கிலோ சாப்பாடு இருக்குது. அதனால் ஒரு 3 பாக்கெட்டு கொட்டிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி டேஸ்ட்டு வராது. 10ஆம் போயிடுச்சுன்னா சப்புன்னு போயிடும். சரி, ஓகே, 3 பாக்கெட்டை கொட்டிக்கலாம். ஓகே, கொட்டிட்டு கிளறிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு அடுப்பு அணைக்காமல் இருக்கேன் அப்படின்னா, இப்போ டீ வைக்கணும். இந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்து தான் டீ வைக்கணும். ஓகே, புளி சாதம் பொடி நல்லா சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஊற்றி கிளற வேண்டியதான். சோறும் ஆவி பறக்குது, இதுவும் ஆவி பறக்குது. ஆஹா, அற்புதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பாடெலாம் கிளறிட்டு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ வாங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவுட்புட் தட்டெல்லாம் கழுவி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வறுவல், புளி சாதம் சூப்பராக இருக்கா. லைட் வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. மஞ்சள் பல்ப் தெரியுது அதனால். அப்புறம் பூண்டு ஊறுகாயும் இருக்குது. இது மாங்காய் ஊறுகாய் எல்லாமே இருக்குது. இப்போ டீயை வச்சு குடிச்சிட்டு இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வாங்க டீ வைக்கப்போம். ஓகே, நம்மளோட அந்த புளி இது கலரணும்ல, அதே இது அது டீக்காக உள்ளது. இது எமர்ஜென்சிக்காக நம்ம இது பண்ணோம். ஓகே, 1/2 செம்பு தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 வேளை தான் டீ குடிப்பேன், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அவ்வளோதான். டீ போதுமா? 1/2 செம்பு போதும். பாக்கி தண்ணி நம்ம குடிச்சிடுவோம். ஓகே, காப்பித்தூள் பாக்கெட். காப்பித்தூளும் இருக்குது. 3 ரோசஸ் ப்ரூ காப்பித்தூள், 3 ரோசஸ் டீ தூளா. ஓகே, தலையை வலிக்குது, டீயை குடிப்போம். டைம் வேறு ஆயிடுச்சு. ஓகே, டீ தூளை கொட்டியாச்சு. ஸ்ட்ராங்காகவே போடுவோம்.
ஏன் லைட்டாக போட்டுக்கிட்டு கரெக்டாக இருக்குமா? பத்தாது. ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு 10 ரூபா. 3 நாளைக்கு டீ வச்சுருக்கு. 3 நாளைக்கு டீ வச்சுருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சர்க்கரை. இது பெரிய சர்க்கரைங்க, கல்கண்டு மாதிரி உள்ளது. அதனால் அளவாக கொட்டினாலே ரொம்ப இனிப்பாயிரும். அதனால் அளவாக கொட்டிக்கும். போதும், பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, வச்சாச்சு. டீ கொதி வந்துச்சுன்னா குடிக்க வேண்டியது தான். டம்ளர்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இது தண்ணி குடிக்கிற டம்ளரு, இது வந்து டீ குடிக்கிற டம்ளரு. தண்ணி குடிக்கிற டம்ளர் இங்கே வச்சிடணும், டீ குடிக்கிற டம்ளர் இங்கே வச்சுக்கணும். வடிகட்டியெல்லாம் கழுவி கொண்டாந்து வச்சாச்சு. டீ கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சமையல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா நாளைக்கு குக்கிங் வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது சமைக்கிறது. சண்டே அன்னைக்குன்னு சிக்கன் சமையல் வீடியோ போடலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் அது ஏதோ ரெசிபி ஒன்று வாங்கி போடலாம். சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று. டீ கொதிக்கவும் குளிச்சுட்டு நான் கிளம்புறேன். குளிச்சுட்டு கிளம்பணும், குளிக்கணும், அதுக்கப்புறமா பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு. நன்றி. எனக்கு இந்த சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:30 5:45 6:45 7 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, பாய்.